இப்போ தமிழகத்தை சேர்ந்த தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட ஒரு 68,000 கல்வெட்டு மைசூர்ல அழிஞ்சுகிட்டு இருக்கு. 68,000 கல்வெட்டு போச்சு. இப்ப நீதியரசர்களுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு 28,000 கல்வெட்டு வரும்னாங்க. எத்தனை கல்வெட்டுகள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் 40,000 கல்வெட்டுகள் நமக்கு வந்து அழிக்கப்பட்டது இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா நீதியரசர் சொல்றாங்க, தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இருந்தா அதை தமிழ் கல்வெட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே, அது எதுக்கு திராவிட கல்வெட்டுன்னு சொன்னீங்க, நீங்க திராவிட கல்வெட்டுன்னு சொன்னதுனாலதான் அது மைசூருக்கு போச்சு அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ 40,000 கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டதற்கு திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்தவர்கள் தான் காரணம் அப்படின்றத நம்ம ஏத்துக்குமா? அப்போ திராவிடத்தினால தமிழர்கள் அழிந்து போன ஒரு விஷயம் வந்து முதல்ல சொன்னா 40,000 கல்வெட்டுகள் இழந்திருக்கும். முதலாவது இழப்பு. சரிங்களா? ரெண்டாவது இழப்பு நான் சொல்றேன். இப்ப தமிழனுடைய வரலாறு ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போகணுன்றப்ப கீழடியில நமக்கு சில சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி பல்வேறு இடங்களில் சான்றுகள் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சான்று போறப்ப அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ் மொழி கிடையாது, இது தொல் திராவிட மொழி அப்படின்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து திராவிடன் சொன்னாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, திராவிடன் ஒரு மொழியும் கிடையாது, ஒரு இனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. திராவிட அப்படின்னு பெயர் கொண்ட அந்த இனத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட தமிழ்நாட்டுல கிடையாது. திராவிடர் கழகம்ன்றது அமைப்பு, ஆனா தலைவர் பேர் தமிழர் தலைவர். அப்ப திராவிடர் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திராவிடர் யாரும் கிடையாது, யாருமே இல்ல. அது வந்து ஒரு கற்பனையான ஒரு பெயர். அது அப்ப திராவிடர் அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா, திராவிட மொழியில வந்து முந்து திராவிட மொழி, தொல் திராவிட மொழி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப தமிழுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை எல்லாம் வந்து எங்க போகுதுன்னா தொல் திராவிட மொழி இருந்ததுன்றாங்க. இப்ப தெலுங்கு மொழிக்கு வந்து